அண்ட் ஃபைனலி குருவி பறக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. நம்மளும் ஸ்கூலுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு இல்லைங்களா? சரி, அன்னைக்கு கார்டன் வொர்க் வந்து கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு கார்டனுக்கு போனா, அந்த லீவ்ஸ் எல்லாம் தொட்ட உடனே அது மவுத்த ஓப்பன் பண்ணுச்சுன்னு இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க அத பார்த்துட்டு இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த குருவிய நான் கிளீன் பண்ணலான்னு போனப்போ, அந்த குருவி என்ன பண்ணுச்சு, பறக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. நானும் கொஞ்ச நேரத்துல அது பறந்த உடனே அதோட தாய் பறவை எங்கிருந்து தான் வந்ததுன்னு தெரியல. என்ன அன்னைக்கு அந்த கார்டன் கிளீன் பண்ணவே விடலங்க. ஒரே கத்தி, கத்தி, கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி, சரி இது வேலைக்கு ஆவாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இன்னொரு நாள் கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு போயிட்டேன். நானும் தேடி தேடி பார்க்குறேன் அந்த அந்த கூட்லருந்து பறந்த குருவி வந்து எங்க போச்சு, எங்க போச்சுன்னு ரொம்ப நேரமா தேடி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பாருங்க இங்க. சமத்து பிள்ளையாட்டம் இங்க வந்து உட்கார்ந்திருக்கு. அதோட தாய் பறவை பாருங்களேன். சுத்தி சுத்தி வந்ததுங்க. இன்னொரு குருவி வந்து அந்த கூட்டுக்கு பக்கத்திலேயே இருந்தது. அதுக்கப்புறம் பூனை, காக்காங்க கிட்டலாம் இருந்து இது தப்பிச்சு போனா சரிதான். கடவுள் தான் இத காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பண்ண அந்த கார்டன் கிளீனிங் ஒர்க்க கைவிட்டுட்டு நான் வந்துட்டேங்க.